எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து நான் மண்டே மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். பாப்பா 2 பேரும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீடு வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ 2 நாள் ஸ்கூல் லீவ் வேறு, அதனால் வந்து பெருசாக க்ளீனிங் ஒர்க் எதுவுமே பண்ணலை. அங்கங்கே எல்லாம் அப்படியே இருக்குது. நேற்று காய் வாங்கிட்டு வந்தோம், அதுவுமே எடுத்து வைக்கல. நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. இனிமேல் தான் ஒவ்வொரு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் கிச்சன் எப்படி இருக்குன்னு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அது எல்லாமே வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ பாருங்கள், டைனிங் டேபிளும் இப்படி தான் இருக்குது. காலையில் சமையல் மட்டும் முடிச்சிருக்கு, வேறு எந்த வேலையுமே பார்க்கல. சாப்பாடு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவறக்கு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்பு அப்புறமா கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணியாச்சு. நீ பாத்திரத்தை கழுவிட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், பாத்திரம் ஒன்றும் அதிகமாக இல்லைங்க. நேற்று நைட் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ காலையில் சமைச்சது தான், அதுவும் காலையில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பண்ணோம். அதனால் வந்து பெருசாக எதுவும் பாத்திரம் விழுகல. இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தை கழுவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ண வேண்டியதுதான். மேக்ஸிமம் மண்டேவே அந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்கை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் இடைநாளில் வந்து எங்கேயாவது போயிட்டாலும் வீடு வந்து நம்ம கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஒரு 1 வீக்குக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் மண்டேவே வந்து கொஞ்சம் இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்து முடிச்சிடுவேன். அப்புறம் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவாக தான் இருக்கும். நாளைக்கு அவங்கள வச்சுட்டு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. இப்போ நான் பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்தாச்சு, எடுத்து கூடையில் போட்டாச்சு. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வைக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு வீடை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்றதுக்கு வந்து நான் என்ன செஞ்சேன்னு பார்த்திங்கன்னா, காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு போன கரண்ட்டு இன்னுமே கரண்ட் வரலைங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 9:45 ஆச்சு, இன்னுமே வரல. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் ரவை தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் கேரட்டு பீன்ஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணேன். பாப்பா அவங்களுக்கும் இதை தான் கொடுத்து விட்டுருக்கேன். ஏன்னா கரண்ட் இல்லாமல் எதுவும் அரைச்சி குழம்பு வைக்க முடியல, அதனால் சரின்னு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே வச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தயிர் இருக்குது. அவ்வளோதான், இதை வச்சு லஞ்சை ஃபினிஷ் பண்ணிடுவோம். தயிர் கொஞ்சம் இருக்குது, சாப்பாடு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு போய் நான் வீடை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படியும் ஒரு 1 மணிக்கிட்ட ஆயிரும் வீடு க்ளீன் பண்ணுறக்கு. நான் சாப்பிட்டுட்டு நான் வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும்போது வீடியோ எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இந்த நிலமையில தான் இருக்குது. 2 நாளாக லீவும் இருக்கவும் அவங்க எதையாவது பண்ணிவிட்டு அப்படியே போட்டுறதுங்க. அவங்க இருக்கும்போது எப்படி க்ளீன் பண்ணாலும் எனக்கு சரியாகவே வர்றதில்ல. நான் எடுத்து வச்சா திருப்பி அவங்க எடுத்து போடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்து கீழே எடுத்து வச்சுட்டு தொடச்சி வச்சிடலாம். தொடச்சி வச்சுட்டு திருப்பி அது எந்தெந்த இடத்துல இருந்ததோ அங்கங்கே எடுத்து வச்சிடலாம், அவ்வளோதான். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கண்ணாடியையும் தொடச்சி விட்டுருவேன் லிக்விடு போட்டு. கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கும், அந்த எப்படியும் அந்த மண் தூசியெல்லாம் விழுகிறது அந்த இதெல்லாம் போகிறதுக்காக. இப்போ இந்த லிக்விடு தான் நான் யூஸ் பண்ணி நான் மிரரை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதை இது பண்ணி விட்டுட்டு அடித்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா தொடச்சி விட்டால் போதும். நமக்கு வந்து கண்ணாடி பளிச்சுன்னு ஆயிரும். கிளாஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த லிக்விட் யூஸ் பண்ணலாங்க, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து கண்ணாடி வந்து தொடச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுட்டோன்னா போதும், இன்னும் பளிச்சுன்னு ஆயிரும் நமக்கு. அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்க பேப்பரை மாற்றி விட்டுறலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மிஷினில் வந்து கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு ஆயில் விட்டு வைக்க போகிறேன். ஏன்னா வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் மதியானம் தைக்கிற வேலை இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 3 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து மிஷினை வந்து இது பண்ணிவிட்டு எல்லா பக்கம் எண்ணெய் விட்டுருவேன். இப்போ டெய்லி பார்த்திங்கன்னா அந்த மேலே மட்டும் கொஞ்சம் ஆயில் விட்டுருவேன். ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமுமே நான் எண்ணெய் விட்டுருவேன். அப்போ தான் மிஷின் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் அடிக்கிறதுக்கு.
பழைய மிஷினாக இருந்தால் நமக்கு தெரியாது. புது மிஷினுங்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணலனா கூட டெய்லி வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து விட்டு விட்டு வச்சிட்டோம்னா தான் நமக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. இல்லைனா பெடல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மேலே மட்டும் அப்படியே நான் ஆயில் விட்டுட்டேன், அவ்வளோதான். அதுவும் இப்போ வந்து நான் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியுமே வந்து தூசி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படி தொடச்சி வச்சாலும் அந்த கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன், அப்போவுமே வந்து எனக்கு தூசி நிறையா விழுகுது. அந்த கவருக்கு மேலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூசி டஸ்ட்டு விழுகுது எனக்கு. இந்த இடத்துல போட்டால் கொஞ்சம் ஓரமாக இருக்குங்கிறனால நான் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் நம்ம டே டைமில் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், இந்த செல்ஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதையும் வந்து அதாவது பொருளை அங்கங்கே எடுத்து வச்சுட்டு ஒரு தொடச்சி விட்டுறலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடை ஃபுல்லாக வந்து நீட்டாக கூட்டி விட்டுட்டு மாப் பண்ணி விட்டால் அவ்வளோதான், நம்ம வீடு வந்து க்ளீன் ஆயிரும். ஏன்னா நம்ம வாரம் க்ளீன் பண்ணுறனால பெருசாக நமக்கு வந்து இதாக இருக்காது. இப்போ ஃபுல்லாக நான் வந்து இந்த கட்டலெல்லாம் நகர்த்தி போட்டுட்டு நீட்டாக நான் கூட்டி விட்டுருவேன் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா. ஃபுல்லாக எல்லாத்தையும் நகர்த்திட்டு கீழே இருக்க பொருளெல்லாம் வந்து எடுத்து மாற்றி வச்சுட்டு கூட்டி விட்டுட்டோன்னா நமக்கு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அப்புறம் இடையில துடைக்கும் போது சும்மா கூட்டி துடைச்சா போதும், எல்லாத்தையும் நகர்த்துற வேலை இருக்காது. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறனால எப்படியுமே பார்த்திங்கன்னா அவங்க விளையாடிட்டு ஏதாவது எழுதிட்டு பேப்பரில் கிழிச்சு போட்டாங்கன்னா அதுக்கு போய் கட்டல் கடையில் தான் எனக்கு சிக்கிக்குது. அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து கட்டில் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நம்ம கூட்டி விட்டுட்டோன்னா அந்த குப்பையெல்லாம் நம்ம கொஞ்சம் சேராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு விட்டாச்சு ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது நமக்கு ரூம் பார்த்திங்கன்னா. இப்போது பாப்பா அவங்க வர வரைக்கும் நீட்டாக தான் இருக்கும். அவங்க வந்தால் தான் இனி திருப்பி வந்து பழைய மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சனையுமே வந்து எல்லாத்தையும் நான் எல்லா ரூமையுமே வந்து நீட்டாக கூட்டி தொடச்சி விட்டாச்சு. மேட்டும் மாற்றி நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மேட்டையும் மாற்றிடுவேன். அதே மாதிரி எல்லா ரூமில் இருக்க மேட்டையும் மாற்றிடுவேன். இப்போ ஹால்லே இருந்தது எல்லாத்தையுமே நீட் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு நீட்டாக வச்சாச்சு. நான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. வெளியே வாசல் எல்லாமே கூட்டி அது வாசல் எல்லாமே கழுவியும் விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 12:30 கிட்டேயே ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாப்பிட்டு வந்துட்டு அன்றைக்கி டாப் தைச்சதுக்கு பேண்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சேன் நேற்று நைட்டு. இனி வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும். இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன்னா ஸ்டிச் பண்ணி முடிக்கவும் இருக்கும், பாப்பா அவங்க வரக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் பிஸியாகவே போயிடுச்சு, அவ்வளோதான். நீ எப்படியுமே எனக்கு இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கிட்ட ஆயிரும் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க பாப்பா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா இந்த டே ஓவர், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.